கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையே சொல்கிறேன், செம்ம அட்டகாசமாக இருக்குது. இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோமோ அந்த சீன் வந்துருச்சு. அதாவது மேரேஜ் சீனு முடிஞ்சுன்னு வைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் மண்டபத்தில் எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. எப்பா இங்கே பாருங்கப்பா, யார் என்ன சொன்னாலும் சரி, இவ உங்களோட பொண்ணாவே இருந்துட்டு போட்டோம், என்னால் என்னோட விஸ்வாவை யாருக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா ஒரு சைடு சண்டை போட, இங்கே பாரு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னு வச்சுக்கோ, சந்தோஷமாகவே நீ இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஸ்வா புரிய வச்சாலும் அங்கே வந்துட்டு அனன்யா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. விஸ்வா கோவம் வந்துடுது. தரன்னு நம்ம அன்பரசி கையை பிடிச்சி ஸ்டேஜுக்கு விட்டு போகிறாங்க. சார் விடுங்க சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்ல, அன்பு நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு தரன்னு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் உட்கார வச்சுறாங்க. அனன்யா வந்துட்டு விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. முறைச்சி பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காரு விஸ்வா. அப்புறமேட்டு அவர் கழுத்தில் மாலை போட்டிருப்பார்ல, அதை வந்துட்டு கோபமாக கழட்டி பக்கத்தில் இருக்கிற அன்பரசி இருக்காங்களா, அவங்க கழுத்தில் போட்டு விட்டுறாங்க. அன்புக்கு ஒன்றுமே புரியல. சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது அன்பரசி, நீ அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி விஸ்வா சொல்லிட்டு தாலி எடுத்த மணிக்கு பார்த்துட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்துட்டு அனன்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்பா இப்போ சொல்லுங்கப்பா, உங்களுக்கு இப்போ வந்து அவள் முக்கியமாக போயிட்டால, நான் முக்கியம் இல்லைல்ல, உங்கள் பொண்ணு இவ்வளோ நாள் உங்கள் கூடயே இருந்தேனேப்பா, நான் முக்கியம் இல்லையாப்பா உங்களுக்கு, அவள் தான் உங்களுக்கு முக்கியம், எப்போவுமே அவள் தான் உங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கா, எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா. விஸ்வா வந்துட்டு என்னால் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. விஸ்வா வாழ்க்கையில் நான் இல்லைன்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவை கிடையாது. விஸ்வா எனக்கு, நான் அவருக்கு நினச்சி வாழ்ந்துட்டேன்ப்பா. பாருங்க, அவள் கூட எவ்வளோ ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காப்பா. என்ன அவள் தான் உங்கள் மூத்த பொண்ணுன்னா அவள் தான் விஸ்வாவை கெட்டிக்கணுமா? நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் பேசி வைப்பீங்க, அதை கொண்டு வந்துட்டு இப்போ என்னோட வாழ்க்கையில் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அப்படி விஸ்வா என்னோட வாழ்க்கை இல்லைன்னா என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்கிறேன், நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா மாலையை கழட்டி போட்டு அங்கேருந்து போக, விஸ்வா அதெல்லாம் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு தாலி எடுத்து அன்பரசி கழுத்தில் கெட்ட போகிறாரு. இந்த சைடு என்னங்க பாருங்க நம்ம பொண்ணு எப்படி போகிறா பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரை பிடிச்சி சிவகாமி அவங்க அம்மானி எல்லாருமே உலுக்கிட்டு இருக்க. சந்திரசேகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவம் அழுதுகிட்டேவும் அன்பரசியை பார்க்குறாங்க. அன்பு என்ன பண்ணுன்னு தெரியாமல் விஸ்வாவை பார்க்க, விஸ்வா அன்பு களத்தில் தாலியை கெட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு